அருமையானவர்களே, ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதல். தேவ கிருபையினால் அழியாத ஆண்டவருடைய வார்த்தைகள் உங்களுக்கு சொல்லுவது எங்களுக்கு கிடைத்த பெரிய பாக்கியம். வானம் பூமி ஒழிந்து போய்விடும், என் ஆண்டுடைய வார்த்தை ஒழியாது. இந்த தேவ வார்த்தை எத்தனை பேருடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறது. கைவிடப்பட்டவர்கள், அனாதைகள், புறக்கணிக்கப்பட்டவர்கள், எதிர்காலம் என்ன என்கிற நிலையில் தத்தளிக்கிறவர்கள் வாழ்க்கையெல்லாம் மாற்றி அமைத்திருக்கிறது. எப்பொழுது இந்த வார்த்தையை கேட்கும்போது, உணரும்போது, கீழ்ப்படியும்போது. இன்றைக்கும் இதோ ஒரு வார்த்தையை உங்களுக்கு தேவனின் துணையோடு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என்ன தெரியுமா? உபாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 15-16. நீ எகிப்து தேசத்தில் அடிமையாய் இருந்தாய் என்றும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அவ்விடத்திலிருந்து வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினார் என்றும் நினைப்பாயாக. ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிக்க உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாயிருப்பதற்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. அழகாக இருக்குது, படிக்கும்போதே உங்களுக்கு புரியும். அப்போ ஆண்டவர் யார் அப்படின்னு சொன்னால் என்னென்ன சொல்கிறார்? அவர் யாருன்னா விடுவிக்கிற தேவன். விடுவிக்கிற தேவன், பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பவர், ரோகத்திலிருந்து விடுதலை கொடுப்பவர், எல்லாவற்றிலிருந்தும் அவர் விடுதலை கொடுப்பவர். அப்போ இந்த விடுதலை கொடுக்கிற ஆண்டவர் சில காரியத்தை சொல்லி கொடுக்கிறார். அந்த வசனங்கள் 5ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனம் பாருங்கள். உபாகமம் 5:6. உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அன்றைக்கு அடிமைத்தன வாழ்க்கை மோசே காலங்களில், மோசே மூலமாக 430 வருடம் எகிப்திலே அடிமைப்பட்டு கிடந்தவர்களுக்கு விடுதலை கொடுத்தவர் தேவன். அவர் சொல்கிறார், என்ன சொல்கிறாரு? எப்படி அவர் விடுதலை கொடுத்தாரா? தமது வலது கரத்தினால். எவ்வளவு அடிமையான வாழ்க்கை! இந்த 15ஆம் வசனத்தில் பார்த்தா, எகிப்து தேசத்தில் நீ அடிமையாக இருந்தாய். எவ்வளவு ஒடுக்கப்படுதல், எவ்வளவு கண்ணீர், கசந்த அனுபவம், பெரிய பிரச்சனைங்க, விடுதலை இல்லாத வாழ்க்கை, நிம்மதி இல்லை. அதை ஆண்டவர் சொல்லி காட்டுறார். அந்த இடத்திலிருந்து ஆண்டவர் புறப்பட பண்ணினார். எப்படி? வல்லமையுள்ள கரம், ஓங்கிய புயம். அவர் கரத்தின் வல்லமை. இந்த கரத்தால் தான் மனுஷனை உண்டாக்கினார். இந்த கரத்தால் தான் அநேக அற்புதத்தை செஞ்சிருக்கிறார். அப்போ அந்த வல்லமையுள்ள கரத்தால் இவர்களுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். பலகரத்தினாலே, வல்லமையுள்ள கரத்தினாலே ஆண்டவர் அவர்களுக்கு விடுதலையை கட்டளையிட்டார். அப்போ இந்த காரியத்தை என்ன செய்யணும்னு சொல்கிறாருன்னா, நினைங்க. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருந்தபோது அவதிப்பட்டாங்க, ஆனால் மறந்துட்டாங்க. இன்றைக்கு நமக்கும் என்ன சொல்கிறாரு? கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் இயேசு தன் ஜீவனை கொடுத்ததினால் நமக்கு பாவத்திலிருந்தும் அடிமைத்தனத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் விடுதலை கொடுத்திருக்கிறார். மறந்துடாதீங்க, நினைவு கூறுங்கள். 15ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறாரு பாருங்க. நினைப்பாயாக. நீங்கள் எங்கே இருந்தீங்க? உங்கள் வாழ்க்கையின் நிலை என்ன? எவ்வளோ கேவலமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு நீங்கள் விடுவிக்கப்பட்டிருக்கீங்க. அதை மறந்துடாதீங்க, நினைவு கூறுங்கள், நினைத்து வாழுங்கள் சொல்லிட்டு
ஒரு 2 காரியம் சொல்கிறார். நீ இருந்த இடம், நீ விடுவிக்கப்பட்ட விதம், இதையெல்லாம் நினச்சி பாரு. ஆனால் 2 காரியம் செய். 1, ஓய்வு நாளை ஆசரிக்க உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டார். அப்போ விடுவிக்கப்பட்டவர்கள் கை கொள்ள வேண்டிய அநேக காரியம் இருக்கிறது. அதில் 1, ஓய்வு நாளை அனுசரிக்க வேண்டும். அன்றைக்கு அவர்களுக்கு ஓய்வு நாளாக ஆயத்த நாளாக சனிக்கிழமையை தெரிஞ்சுக்கிட்டாங்க. வெள்ளிக்கிழமை அவர்கள் வெள்ளிக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும். ஆனால் இன்றைக்கு நமக்கு, இந்த செய்தியை கேட்கிற நமக்கு, வேதத்தை படிக்கிற நமக்கு ஓய்வு நாள் என்று எதை நினைக்கிறோம் என்று சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை. ஏன்? ஆண்டவர் இயேசு மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார். அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அவர் உயிர்த்தெழுந்த அந்த நாளை தான் வாரத்தின் முதல் நாள்னு சொல்கிறாங்க, அதிகாலையில்னு. அந்த நாளை தான் நாம் அரசாங்கத்தில் கூட ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு கொடுக்குற, ரெஸ்ட்டு, விடுமுறை அல்லது லீவு கொடுக்குறாங்க. அதைப்போல் பிரியமானவர்களே, நாம் இந்த ஆண்டவர் அந்த ஓய்வு நாளை ஆசீர்வதித்தார், ஓய்ந்திருந்தார்ன்றிருக்கு. நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் பின்பற்ற வேண்டியது ஒரு நாள். ஆனால் நாம் ஞாயிற்றுக்கிழமைக்கு போகிறீங்களா? ஆலயத்துக்கு போகிறீங்களா? ஆண்டவரை தேடுறீங்களா? உங்கள் வீட்டு கணவர், உங்கள் மனைவி, நீங்கள் பெற்றெடுத்த ஆண் பிள்ளை, பெண் பிள்ளை, உங்கள் உடன்பிறப்புகள், நீங்கள் போகிறீங்களா? போகணும். ஓய்வு நாளை ஆசரிக்கணும். என் வேதம் சொல்லுது உங்களுக்கு விடுதலை வேணும்னா. ஆனால் விடுதலை கொடுத்துருக்கார். அந்த விடுதலையை மறந்துடாதீங்க, நினச்சி வாழுங்க. 2வது ஒன்று சொல்கிறார், ஆராதனைக்கு போகணும், ஆண்டவருக்கு ஆராதனை செய்யணும். அது மட்டுமல்ல, அடுத்த வசனம், ஆண்டவர் உனக்கு கொடுக்குற தேசத்தில் பரலோகத்துக்கு போகணும்னா, அவர்களுக்கு கானான் தேசம், நமக்கு பரலோகம். உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு நீ நன்றாய் இருக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தர் கட்டளையிட்டார். என்ன தெரியுமா? உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணணும். ஒருவேளை கல்யாணம் பண்ணிட்டு திருமணம் ஆயிட்டு மனைவி பிள்ளைகளோடு இருக்கலாம், அவசியம்தான், இல்லைன்னு சொல்லலை. உங்களை பெற்றெடுத்த தாய் தகப்பனை மறந்துடக்கூடாது, அவங்கள வேதனைப்படுத்தக்கூடாது, கனம் பண்ண வேண்டும். 2 காரியம். நீங்கள் விடுவிக்கப்பட்டவங்க, இயேசு தெய்வத்தை நம்பினவங்க என்ன செய்யணும்? மறந்துடக்கூடாது. விடுவிக்கப்பட்டதை நினச்சி வாழுங்க, ஓய்வு நாளை கடைபிடிங்க, பெற்றோரை கனம் பண்ணுங்க. அப்போ உங்கள் வாழ்க்கை நீடித்து இருக்கும். வேத வசனத்தின்படியே கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களில் பெரிதாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.